பார்க்கவே அற்புதமாக இருக்குல்ல. இந்த காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எதுவும் உதிராமல் ஹோட்டல் டேஸ்ட்டு மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீன் துண்டுகளை நல்லா சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மசாலா மெஷர்மெண்ட் வந்து 1.5 கிலோ அளவு மீனுக்கு கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான உப்பு அண்ட் வீட்டில் அரைச்ச 65 மசாலா இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மசாலா டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் மசாலான்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கடையில் வாங்கின மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மீனோட கவிச்சு வாடை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா ரெடி. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்து நல்லா மசாலா தடவி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட்டில் மசாலா எல்லாம் ஊறுறதுக்கு டைம் விட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா மசாலா உதிராமல் நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான மீனுக்குள்ளே அந்த மசாலா எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி உள்ளே நல்லா ஜூஸியாகவும் வெளில நல்லா காரசாரமாக கிறிஸ்பியாகவும் ஒரு அட்டகாசமான சுவையில் ஹோட்டல் எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த மீன் வகையை நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியாக வீட்லேயே செஞ்சு வச்சிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை